தேன் கலந்து தயாரிக்கப்பட்ட இனிப்புகள் மற்றும் தொலைதூர நாடுகளைச் சேர்ந்த பழங்கள் நிறைந்த ஒரு மேஜை. ஆனால் உணவு பரிமாறப்பட்டவுடன் மூத்த மகன் தனது மூக்கை மூடி, இல்லை, நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன், எரிந்த உடல்களைப் போல வாசனை வருகிறது என்றான். மன்னர் அதிர்ச்சியடைந்தார். என்ன முட்டாள்தனம் என்றார். ஆனால் விசாரணைக்கு பிறகு அரிசி உண்மையில் ஒரு தகன மைதானத்தில் அடுத்துள்ள ஒரு வயலிலிருந்து வந்திருப்பதை, மேலும் இறுதிச் சடங்குகளிலிருந்து வரும் புகை ஒரு மங்கலான வாசனையை விட்டுச் சென்றது. மன்னர் சிந்தனையுடன் தலையசைத்தார். வியக்க வைக்கிறது, உங்களுக்கு உண்மையில் கூர்மையான மூக்கு இருக்கிறது என்று அவர் கூறினார். அடுத்து இரண்டாவது மகனை சோதிக்க மன்னர் முடிவு செய்தார். அவர் ஒரு அழகான பெண்ணை அவரிடம் அனுப்பினார். அழகான பட்டு அலங்கரிக்கப்பட்ட நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் நகைகளை அணிந்திருந்தாள். ஆனால் அந்த இளைஞன் பின்வாங்கி உறுதியாக, அவளை அழைத்துச் செல்லுங்கள், அவள் மீது ஒரு ஆடு போன்ற வாசனை வருகிறது என்றான்.